வெல்கம் டு அவர் எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். இன்றைக்கி கிராஃப்டில் பேப்பர் கிராஃப்ட் எப்படி பண்ணலான்றது ஒரு சின்ன ஐடியாங்க. பாருங்கள், குருவி ஒன்று ஒன்றும் ஒவ்வொரு சைஸில் இருக்கும். இது கொஞ்சம் சின்னது, அதை விட இது கொஞ்சம் பெரிய சைஸுங்க. வந்து A4 சைஸ் பேப்பரில் இதை செய்யணும். இது அழகாக ஒரிஜினலாக அப்படியே குருவி மாதிரியே இருக்கு பாருங்கள். வாங்க இது எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு தேவையானது இந்த மாதிரி ஸ்டேஷ்னரியில் கலர் பேப்பர் கிடைக்கும், எல்லா கலர்லேயும் கிடைக்கும். இது மாதிரி வாங்கிங்க. நம்ம இந்த கலரில் செஞ்சுக்கலாம். இது செஞ்சது வந்து ப்ளூ கலரும் எல்லோ கலரும். இது வந்து கிளி பச்சை கலரில் இந்த பேப்பர் எடுத்திருக்கேன். இது மாதிரி 2 சைஸ் மூடி. இது வந்து தலைக்கும், இது வந்து இறகுக்கும். கம்மு, பென்சில், ஸ்கெட்சு மெரூன் கலரும் பிளாக் கலரும். கண்ணு செய்கிறதுக்கு A4லேயே ஒயிட் கலர் பேப்பர், கொஞ்சமாக சிசருங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு தலைப்பகுதிக்கு செய்யறதுக்கு சின்ன மூடியை வச்சு பென்சிலால் இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த பெரிய மூடியை வச்சு ஷேக் பண்ணாமல் அழகாக நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பென்சிலால் ஒரு அவுட்லைன் போட்டுக்கலாம். கட் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இது போல் மொத்தம் நமக்கு 3 வேணும். மேக்ஸிமம் இந்த இதுக்குள்ளேயே கவர் பண்ணுற மாதிரி வச்சுக்கலாம். இதை கட் பண்ணிக்கலாம். அந்த சைஸுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எப்படி வரைஞ்சிருக்கோமோ அதுலேயே அந்த அவுட்லைன் வச்சு அப்படியே பேப்பர் அப்படியே திருப்பிக்குவோம். அப்படியே திருப்பிட்டு அப்படியே சிசர் அப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த ஷேப்புக்கு அழகாக வந்துடுங்க. பேப்பரை மட்டும் திருப்பினா போதும், கத்திரிக்கோலை திருப்ப வேணாம். இந்த பேப்பரை மட்டும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பாருங்க, அழகாக ரவுண்ட் ஷேப்புக்கு கட் பண்ணியாச்சு. இது போல் மீதி 3த்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது மீதி 3 ரவுண்ட் ஷேப்புக்கும் கட் பண்ணியாச்சு. இந்த பேப்பர் நம்ம வீணாக்க வேணாம், வேறு ஏதாவது நம்ம செய்யும்போது அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு கவரில் போட்டு இதை பத்திரமா வச்சுக்குவோம். இப்போ இதுக்கு வந்து கால் செய்யணும். காலுக்கு வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிக்கலாங்க.
இந்த ஓரத்தை வந்து நம்ம விரல் இருக்கும்ல அது மாதிரி இந்த இடத்துல நைஸாக கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இந்த பாதம் வந்து இப்படி இருக்குல்ல அந்த மாதிரி விரிஞ்சது மாதிரி இப்படி இருக்கணும் தனித்தனியாக, தெரியுதுங்களா? அது மாதிரி இன்னொரு கால் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதே ஷேப்புக்கு இன்னொன்று வெட்டிக்கலாம். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா ஒட்டுறது ஈஸியாக ஒட்டிக்கலாம். இப்போ இதையுமே இப்போ 2 கால் வெட்டியாச்சு. அடுத்தது அலகு வெட்டணும். இது வந்து அப்படியே 2ஆக வெட்டிக்கலாம். இவ்வளோதான். இதுக்கு வந்து கண்ணு வெட்டணும். கண்ணுக்கு சின்னதாக ரவுண்டாக நம்ம ஸ்டிக்கர் போட்ட சைஸுக்கு வெட்டிக்கலாம். பாருங்க, இந்த சைஸ் போதும். இது மாதிரி ஒரு வேஸ்ட் பேப்பர் அடியில் வச்சுக்குவோம். இந்த 3 பேப்பர் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இப்படி மடிச்சுக்கணும். நல்லா மடிச்சுட்டு இந்த ஓரம் இருக்குது பாருங்கள், இந்த கொஞ்சம் பிசுரெல்லாம் இருக்குது பாருங்கள், அதை அப்படியே அழகாக கரெக்ட் பண்ணிக்கலாம். 2 பேப்பருமே சேர்த்து ஒத்தாவில் கட் பண்ணிக்கிட்டோம்னா பாருங்கள் ஒத்தாப்பில் இருக்கு பாருங்கள். அதே மாதிரி இந்த இன்னொரு இப்போ 3மே கட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு இந்த ஒரு மடக்கி வச்சுருந்தோம் பாருங்கள், அதை எடுத்து உள்ளே கொஞ்சமாக லேசாக அப்படி தடவினா போதும். தடவிட்டு இதை இப்படி ஒட்டிக்கலாம், பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போ அடுத்தது இந்த பக்கத்தில் கொஞ்சமாக கம் வச்சுட்டு, அதே மாதிரி இந்த ஓரத்தில் பின்பக்கமாக இப்படி வச்சு பார்க்கணும், இப்படி வச்சு ஒட்டணும் இது மேலே.
அதனால் இப்போ மேலே வைக்காமல் இது உள்ள பக்கமாக இப்படி திருப்பி இதில் கொஞ்சம் தடவி வைக்கலாம். இப்போது அது மேலேயே இப்படி வச்சு ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு இதில் அப்புறமா ஒட்டிக்கலாம். இதில் இப்போ அதே போல் இது மேலே கொஞ்சம் கம்மு வச்சு அதே போல் இதுக்கு பின்னாடி கொஞ்சம் கம் தடவிட்டு இதுக்கு மேலே இதை வச்சு இப்படி ஒட்டிக்கணும். இது வந்து இந்த ரெக்கை இருக்கும் இல்லைங்களா, அது இது காஞ்சோன்னு நல்லா இறுக்கமாக ஒட்டிக்கும். இப்போ மூணுத்தையும் ஒட்டிட்டோம். கொஞ்சம் நெருக்கிக்கலாம் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி. இது மட்டும் கொஞ்சம் தூக்கி இருக்கும். இப்போது இதில் கொஞ்சம் நிறைய கம்மு தடவிட்டு இப்போ இங்கே வைக்கணும். அதுக்கு பின்பக்கமாக எந்த பக்கம் கம்மு தடவுறோமோ அதை வந்து அந்த இதில் ஒட்டுற மாதிரி வச்சுட்டு இப்போ இதுக்கு இப்படி வச்சு ஒட்டிக்கணுங்க. இப்போ இந்த இடத்துல உள்ள மேல் இருக்குது பார்த்தீங்களா, சென்டரை விட்டுட்டு மேலே கொஞ்சோண்டு கம்மு உள் பக்கமாக தடவி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டா இதுவும் ஒட்டிக்கும். இந்த சென்டர் மட்டும் இருக்கட்டும், நமக்கு தேவைப்படும். இதை எடுத்துடலாம், இல்லைன்னா அப்படியே ஒட்டிக்கும் காஞ்சோன்னு. இப்போது இப்படி வைக்கணும் கால் இல்லைங்களா, அதுக்கு வந்து இதுக்கு பின்பக்கமாக இப்படி தடவி இந்த அந்த சென்டர் விட்டுருக்கும் பாருங்க, நம்ம கம் ஒட்டாமல் அந்த பக்கத்தில் கொஞ்சமாக தடவிட்டு, அதுக்காக தான் நம்ம இதில் வந்து கம் ஒட்டாமல் வச்சுருந்தோம். இந்த இதை எடுத்து உள்பக்கமாக இதில் தடவிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து இப்படி உள்பக்கமாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுணுங்க. அதே போல் இன்னொரு கால் எடுத்து இப்படி உள்பக்கமாக கம்மு தடவிட்டு, அதே போல் இந்த பக்கமும் கொஞ்சம் கம்மு தடவிடணும். இப்போது அதில் இந்த கம்மு தடவுனதில் அப்படி தடவி விட்டோம்னா ரெண்டு காலம். இப்போ இந்த சைடில் கொஞ்சமாக கம்மு தடவி இதையும் ஒட்டிடலாம். எல்லாம் காஞ்சோன்னே நல்லா ஃபிட் ஆகிடும், கொஞ்சம் கூட பிசுறு வராது. இப்போது அழகு வைக்கணும், அதுக்கு இப்படி வைக்கணும். அதுக்கு இது பின்பக்கமாக கம்மு தடவி இப்படி தடவி விட்டணுங்க.
இப்போ மூக்கு ரெடி ஆகிடுச்சுங்களா? அழகு ரெடி ஆகிட்டு இப்போ இந்த கண்ணுக்கு வெட்டினோமா, இது வந்து ஒயிட் கண்ணு. இதில் கொஞ்சோண்டு கம்மு தடவிட்டு வெள்ளை விழி இருக்கும்ல அது, அதை வந்து இதில் வச்சு ஒட்டிட்டு இந்த பிளாக் கலரு ஸ்கெட்ச் இருக்கு இல்லைங்களா, அதில் ஒரு பக்கமாக கருவிழிக்காக இது லைனிங் கொடுத்துக்குறோம். ஒரு கோட்டிங். இப்போ இந்த மெரூன் கலர் எடுத்து இந்த அலகில் ஃபுல்லாக போட்டுக்கலாங்க. இதுக்கு வந்து பாதத்துக்கு மட்டும் இதை தடவிக்கலாம். அப்படி அதுபோல் இந்த அலகுக்கு ஃபுல்லாகவே தடவிக்கலாம். ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், சூப்பரான ஒரு குருவி ஒன்று ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நமக்கு. இது போல் சின்ன குழந்தைங்களுக்கு கிராஃப்ட் ஒர்க்கு நீங்களே செஞ்சு கொடுக்கலாம் ப்ராஜெக்ட்டுக்கு. இல்லை நம்ம வந்து கார்ட்போர்டில் அந்த மாதிரி ஒட்டி நம்ம வீட்டில் கூட அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாங்க. அப்படி இது அப்படி சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்குமே இன்னும் குட்டியை செய்யலாம். நான் எனக்கு 3 கலர் பேப்பர் இருந்துச்சு, சரி அதில் செய்யலான்னு செஞ்சுருக்கேங்க. நீங்களும் இது மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இல்லை அதுங்களுக்கு பசங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு செய்யணுன்னா கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாங்க. இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான ஒரு கிராஃப்ட் ஒர்க் நம்ம பார்த்துருக்கோம். இது போல் இன்னும் நிறைய பயனுள்ள வீடியோ நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கில் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு
உடனே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போது பார்த்து செஞ்சு கொடுத்துக்கலாங்க. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள உபயோகமான வீடியோ நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கில் வந்துக்கிட்டே இருக்குங்க. உங்களுடைய ஆதரவுகளை எங்கள் சேனலுக்கு கொடுங்க. Until then, see you. Tata. Bye.